நான் அவர் அருகில் போகிற பொழுது அப்படியே கட்டி பிடிச்சார் எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் உங்கள் ஃபேன் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டார். விஜயனுடைய படம் துபாயில் ஓடுதுன்னா, தோஹாவில் ஓடுதுன்னா, பஹ்ரைனில் ஓடுதுன்னா பார்க்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும். அவ்வளோ புகழ்பெற்ற கலைஞர். ஒரு உப்புக்கல்லுன்னா அவர் வைரம். அந்த வைரம் இந்த உப்புக்கல்லை மெச்சியது ரொம்ப 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 அரிதான சம்பவம். அவருடைய விசாலமான மனப்பான்மைக்கும் அந்த பெருந்தன்மைக்கும் நான் அப்போதே கடமைப்பட்டு விட்டேன். ஒரு 40 நிமிடம் உரையாடினோம். நான் சொன்னேன், கட்சியை கட்டமைக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம், கட்சியை கட்டமைக்கணும். அது அண்ணன் செங்கோட்டையன் நீங்கள் மகிழும்படி செய்வார். விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் என்கிற முகம் தாண்டி உங்களை ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு. எப்படி அப்படின்னு அவரும் கேட்டார். அது இப்போ நீங்கள் கட்சியில் போய் சேர்ந்துருக்கீங்க, நீங்கள் நினச்சா விஜய் அவர்கள்ட்ட நேரடியாக அணுகக்கூடிய ஒரு அனுமதி உங்களுக்கு இருக்கா? இல்லை 4 பேரை தாண்டி தான் தந்துட்டார். ஸ்ட்ரைட்டாகவே மீட் பண்ணலாம் பண்ணலாம், என்ன தேவைனாலும் பேசுங்க, நான் பேசுகிறேன்ட்டார். நம்பர்லாம் கொடுத்துட்டாரு. இப்போ பாதுகாப்பு கொடுக்குறோன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடுமா? அப்படி வருமே. ஒரு 2 கோடி ரூபாய் நீங்கள் தாவேக்காவில் கேட்டீங்க, அதில் ஒரு 50 லட்ச ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்ததுனால நீங்கள் தாவேக்கால போய் சேர்ந்ததா ஊடகத்தில் ஒரு செய்தி வந்து கேள்விப்பட முடிஞ்சது. அப்படி ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் கேட்குற மனநிலையில் நான் எல்லாம் கேட்க மாட்டேன். ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க, நான் 100% சுயமரியாதைக்காரன். என்னுடைய சுயமரியாதை இழந்து அப்படியெல்லாம் நான் போய் நிற்க மாட்டேன். இந்த ஈனத்தனமான பிரச்சாரம் செய்கிற இருட்டில் பிறந்த பயல்களுக்கு என்னுடைய ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் கேம்பெயின் செக்ரட்டரியான திரு நாஜில் சம்பத் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று மாலையிலேருந்து பிரேக்கிங் நியூஸ் நீங்கள் தான். ஓகே, அதில் வந்து விஜய் அவர்களுடைய தாவேகாவில் வந்து கேம்பெயின் செக்ரட்டரியாக இணைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். கண்டிதமே. எப்படி இருந்தது அந்த மீட்டிங்? விஜய் அவர்கள் கூட அந்த மீட்டிங் என்ன நடந்தது? தலைவர் கலைஞரோடு பழகியிருக்கேன், அண்ணன் வைகோவோடு பழகியிருக்கேன், 19 ஆண்டு காலம் அவரோட பயணித்திருக்கேன். 93லேருந்து. ஆமாம். ஜெயலலிதா அம்மாவோடையும் நான் பழகியிருக்கேன், அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகியிருக்கேன். ஆனால் அந்த தலைவர்களிடம் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் தம்பி விஜயிடம் எனக்கு கிடைத்தது. நான் அவர் அருகில் போகிற பொழுது அப்படியே கட்டி பிடிச்சார் என்ன. எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் உங்கள் ஃபேன் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டார். அவர் உங்கள்கிட்ட கேட்டார். அமீர் கானை விட அதிகம் ரசிகர்களை வைத்திருக்கிற தலைவர் விஜய். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானாவில், சவுத் இந்தியாவில் வச்சிருக்கிறது இது. கடல் கடந்த நாடுகளிலும் விஜயனுடைய படம் துபாயில் ஓடுதுன்னா, தோஹாவில் ஓடுதுன்னா, பஹ்ரைனில் ஓடுதுன்னா பார்க்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும். அவ்வளோ புகழ்பெற்ற கலைஞர். ஒரு உப்புக்கல்லுன்னா அவர் வைரம். அந்த வைரம் இந்த உப்புக்கல்லை மெச்சியது ரொம்ப 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 அரிதான சம்பவம். அவருடைய விசாலமான மனப்பான்மைக்கும் அந்த பெருந்தன்மைக்கும் நான் அப்போதே கடமைப்பட்டு விட்டேன். என்ன பேசுனீங்க? என்ன நடந்தது? ஒரு 40 நிமிடம் உரையாடினோம். நான் சொன்னேன், கட்சியை கட்டமைக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம், கட்சியை கட்டமைக்கணும். அது அண்ணன் செங்கோட்டையன் நீங்கள் மகிழும்படி செய்வார். அவர் இருந்தாரா? அவர் இல்லை. அது போக மாவட்டம் தோறும் சேர்வர்கள் கூட்டம் நடத்தணும். காலையில் 10 மணிக்கு மதுரைன்னா, இப்போ மாலையில் திண்டுக்கல், அடுத்த நாள் காலையில் தேனின்னா, அதுக்கு அடுத்த நாள் காலையில் மேலூர், இப்படி சேரூர்கள் கூட்டங்களை நடத்தி அப்போதான் அவன் உங்களுக்கு கமிட் ஆகும். நமக்கும் கடமை இருக்கிறது என்பது அவனுக்கு அந்த உணர்வு வரும். ஒரு யுத்த காலத்தில் அவங்கள நம்ம கூர்மைப்படுத்த வேண்டிய கடமையும் அவனை ஆற்றுப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்ல ஐடியா தான், பண்ணலாம் அப்படின்னாரு. பிறகு நான் சொன்னேன், விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் என்கிற முகம் தாண்டி உங்களை ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு. எப்படி அப்படின்னு அவரும் கேட்டார். ஓகே. அது லிட்டரியாக நான் வந்து எனக்கு அரசியல் மட்டும் கிடையாது,
என்னோட ஒரு இலக்கிய முகம் இருக்கு. எல்லா திசைகளும் ஆராதிக்கின்ற தாவேகா தலைவர் விஜயின் வானளாவிய பெரும் புகழுக்கு பெரிதும் காரணம் அவருடைய நடிப்பா, மக்களின் பேராதரவா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் பேராசிரியர்களை வச்சு நடத்துறது. காலத்தின் குரல் விஜய். சாலமன் பாப்பையா நடுவரா? நீங்க இல்ல சாலமன் பாப்பையெல்லாம் நடுவராக இருக்கே தகுதி இல்லாதவர் அந்த பட்டிமன்றத்துக்கெல்லாம். காலத்தின் குரல் விஜய், வரலாற்றின் தேவை விஜய், காலத்தின் அதிசயம் விஜய் அப்படின்னு தலைப்பை கொடுத்து பேச சொல்லி கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், வழக்காடு மன்றம்னு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் புதுசாக கட்சி தாண்டி உங்களுக்கு ஒரு இடம் தமிழ்நாட்டில் உருவாக்கணும். கலைஞர் ஃபார்முலா மாதிரி இருக்கு. கலைஞர் ஃபார்முலா இல்லை, திராவிட இயக்க ஃபார்முலா. இது செய்யணும், இது என்னால் செய்ய முடியும்னு சொன்னேன். தகுதி இல்லாத தலைவர்களுக்கெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பண்ணதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணலாமே பார்ப்போம் அப்படின்னாரு. பிறகு என்னுடைய பேரன் மார்க்சிம் கார்கி, அவனுடைய ஒரு பதிவு 2,50,00,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்படியா அப்படின்னாரு. ஆமாம், இப்போ அவனை 3 சினிமாவில் நடிக்க கூப்பிட்டுட்டாங்க. நான் தான் படிப்பு பாழாகிடும் அப்படின்னு சொல்லி தடுத்தேன். ஆனால் இப்போ விஜய் டிவியில் சுட்டும் விழிச்சுடர் அப்படின்னு ஒரு சீரியலில் நடிக்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். பிறகு 9.5 மணி நேரம் பேசுனது எப்படி இது அப்படின்னு கேட்டார். அது மிரக்கலாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னாரு. நான் பண்ணேன், இன்னியும் பண்ண முடியும்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னாரு. பிறகு இந்த யாரையும் உரிமையிலெல்லாம் பேச வேண்டாம், நீங்கள் மட்டை அடிப்பீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு. நாங்கள் நாஞ்சில் சம்பத் தாவேக்காவில் இணைய போகிறாரு அப்படின்னா இனிமேல் அவரோட ஸ்பீச்செல்லாம் ஃபுல் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் ஒருமையில் எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னார். சரி அப்படின்னு, என்ன வேணாலும் என்ன ஃப்ரீயாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நேரடியாக அவர் அணுகிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோமே. அது அவர் அந்த தேன் இருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டுகள் போல அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்துடும் ஒரு. அதனால் அது தவிர்க்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறார். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் கட்சியில் போய் சேர்ந்துருக்கீங்க, நீங்கள் நினச்சா விஜய் அவர்கள்ட்ட நேரடியாக அணுகக்கூடிய ஒரு அனுமதி உங்களுக்கு இருக்கா, இல்லை 4 பேரை தந்துட்டார்? ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே மீட் பண்ணலாம், என்ன தேவைனாலும் பேசுங்க, நான் பேசுகிறேன்ட்டார். நம்பர்லாம் கொடுத்துட்டாரு. சரி, இப்போது எதனால நீங்கள் டிவிகேவில் ஜாயின் பண்ணீங்க, என்ன காரணம்? ஒரு தவழும் குழந்தை, அது ஒரு தாயை போல் அதை தாங்குகிறேன், வேற ஒன்றும் காரணம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது கொள்கை ரீதியான விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சா, இல்லை விஜய் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட முகத்திற்காகவா? இல்லை, பெரியாரின் மீது காவிச்சாயம் பூசுகிறார்கள். யாரு? சங்கிகள். இல்லை, கட்சியினுடைய பேரை சொன்னால் இன்னும் தெளிவாக இருக்கும். சங்கிகள்னா இதை விட புரியும். பெரியாரின் கையில் காவி கொடியை கொடுக்கிறார்கள். பெரியாரை இருட்டடிப்பு செய்வதில் இன்பம் காணுகிறார்கள். பெரியார் ஒரு சகாப்தம் என்பதை மறந்து பெரியாரை கொச்சைப்படுத்துவதில் சில பேர் குளிர் காய்கிறார்கள். அதுக்கு நம்ம அரசு அனுமதிக்குதா? இல்லை, நம்ம அரசு வந்த பிறகு குறைஞ்சிட்டு. திமுக அரசு வந்த பிறகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் இது தொடர்கதையாக நடந்து கொண்டிருந்தது. கூட்டணியில் இருந்ததுனால தொடர்கதையாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு அவர் பெரியாரை கொள்கை தலைவர் வரிசையில் முதல் இடத்துல கொண்டு வச்சார் பாருங்க. அது பெரியார் பற்றாளர்களுக்கு ஒரு பெரிய மன நிறைவை தந்திருக்கிறது. அடுத்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், ஒரு அளந்து பார்க்க முடியாத அறிவு, அளக்க முடியாது அவருக்கு அறிவை. ஒரு மகர் சமூகத்தில், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து அவமதிப்புகளுக்கு மத்தியில், அவமானங்களுக்கு மத்தியில் கல்வி தேடி கடல் கடந்த நாட்டில் சென்று பட்டம் பெற்று இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதி, தெற்கில் பெரியார் என்றால் வடக்கில் அம்பேத்கர். இன்னைக்கு அவருடைய நினைவு நாள், அவரையும் வச்சுட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இன்னொரு ஆச்சரியம், தேசியம் என்கிற எல்லைக்குள் நிற்கிற 2 பிரதமர்களை தீர்மானித்த காமராஜரையும் பெரியாரையும் ஒரே புள்ளியில் அவர் இணைக்கிறார். 2 பெண்களை அடையாளம் காட்டுகிற பொழுது கானப்பேரையில், இன்றைக்கு அதுக்கு பேர் காளையார் கோவில், அன்றைக்கு சிவகங்கை சமஸ்தானத்தின் மன்னர் முத்துவிடுகநாதர், அவர் கோவிலில் வழிபட்டு கொண்டிருக்கிற பொழுது கொலை செய்யப்பட்டார். மாலை சுட்டிய மணாளன் இறந்தான் என்று கேள்விப்பட்ட ராணி வேலு நாச்சியார் கோவிலுக்குள் நுழைந்து கொலையுண்டு கிடக்கிற
முத்துவடகநாதருடைய உடம்பில் வழிந்த இரத்தத்தை எடுத்து நெற்றியில் பூசி திண்டுக்கலுக்கு அருகில் விருப்பாட்சி வரைக்கும் நடந்தே போனார். 4000 இராணுவ வீரர்களை ஹைதர் அலி கொடுத்தார். அவர் அப்போ அங்கே முகாமிட்டிருக்கார். 4000 வீரர்களோடு திருப்பி சிவகங்கைக்கு மீண்டு கொள்ளை கொடி விரிக்க வந்த ஆயுதத்தால் ஆதிபத்தியம் செலுத்திய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிடரியில் அடித்து நொறுக்கி சிவகங்கை சமஸ்தானத்தை வெற்றி திருமகளாக நின்று மீட்டிய ராணி வேலு நாச்சியார். கைக்குழந்தை கையில் வைத்துக்கொண்டு இந்தியாவின் விடுதலைக்கு கராக்கரகம் சென்ற அஞ்சலை அம்மாள், இவங்களையெல்லாம் வழிகாட்டும் தலைவர்களாக வைத்திருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் பிரச்சாரம் என்று சொல்லி அவர் வீதிக்கு வருகிற பொழுது அண்ணாவை எடுத்துக்கொண்டு வருகிறார். எனக்கு அவர் இதை வைக்கும் பொழுது அண்ணாவை வைக்கலையேன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அண்ணாவை ஏன் வச்சாருன்னு சொன்னால், நிலத்திமிங்கலங்கள், பண்ணை பிரபுக்கள், ஆலை அரசர்கள், லைசன்ஸ்தாரர்கள், லேவாதேவிக்காரர்களுக்கு கையில் இருந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழ்நாட்டை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் வீழ்த்திய பெருமகன் அறிஞர் அண்ணா. ஆட்சி மாற்றத்தின் அடையாளம் 1967 67 அண்ணா, 77 எம்ஜிஆர். இந்த 2 தலைவர்களையும் அவர் தாங்கி கொண்டு வருகிறார். மேலே தமிழ்நாட்டில் ஒரு விதமான தெளிவான அரசியல் அணுகுமுறை தலைவர் விஜய் அவரிடத்தில் இருப்பதை நான் உணர்ந்தேன், உள்வாங்கி கொண்டேன். அதனால் திமுக நம்முடைய இருப்பை ஒத்துக்கொள்ளவில்லை, வெறுக்கிறார்கள், நம்மை மறுக்கிறார்கள். சரி, விரும்பி ஏற்கிற இடத்துல போய் பயணிக்கலாமேன்னு வந்தேன். சார், இப்போது செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் ஜாயின் பண்ணதன் பிறகு அவர் ட்விட்டரில் ஒரு கார்த்திகை தீபத்துக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு போஸ்டராக இருக்கட்டும், அவர் சட்டைப்பையில் வச்சுருந்த ஜெயலலிதா அம்மையாரோட புகைப்படமாக இருக்கட்டும், இன்னொரு கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் இதுக்கு முன்னாடி என்ன கட்சியில் பயணித்தாரோ அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர்களுடைய புகைப்படங்களோட இப்போ இருக்கக்கூடிய கட்சியான தாவேகாவோட இருக்கும்போது அந்த புகைப்படங்களை பயன்படுத்துறதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது ஜெயலலிதா படம் வச்சுருந்தார் நினைக்கிறேன் பாக்கெட்டில். அதே மாதிரி அவரோட போஸ்ட்டில் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஃபோட்டோஸ் இருந்தது. என்ன போஸ்ட்டில்? கார்த்திகை தீபம் வாழ்த்து போஸ்டர் போட்டாரோ? போடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. இல்லை, இது எந்த மாதிரி மாறுதுன்னா, இல்லை அது மாற்றமா, அதை விஜய் அதில் எல்லாம் குறுக்கிட மாட்டார், கொடுக்கறதில்லை என்பதும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஏன்னா இங்கே ஒரு பகை பாராட்டுகிற அரசியலை ரொம்ப மலிவாகவும் மட்டமாக நடத்திட்டு இருக்கிற சூழலில் இப்படி சுதந்திரமாக இங்கே அனுமதிச்சிருப்பது மகிழ்ச்சிக்குரியது தான். இல்லை, இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நாளைக்கு திமுகவிலேருந்து வந்தால் கலைஞர் ஃபோட்டோ, ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கலாமா, பிஜேபியிலேருந்து வந்தால் சாவர்கரோட ஃபோட்டோலாம் வச்சுக்கலாமா, அந்த மாதிரி பார்க்கப்படுது, கேட்கப்படுது. இல்லை, அந்த வரிசையில் சாவர்கர் வரிசையில் ஜெயலலிதாவை பார்க்கக்கூடாது. ஏன்னா அரசியல் எதிரின்னு அவர் திமுகவை சொன்ன பிறகு கலைஞர் ஃபோட்டோ வச்சுட்டு வர முடியாது, வரக்கூடாது. அதில் ஒரு தார்மீக ஒழுங்கு இருக்குல்ல. அதனால் செங்கோட்டையனை வச்சுட்டு இருந்தார், அதுக்கு அவர் அப்ஜெக்ஷன் ஒன்றும் சொல்லலை, அது அவருக்கு உரிமை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் அவர்களுடைய அந்த மீட்டிங்கில் உங்களுக்கு உபசரிப்புகள்லாம் எப்படி இருந்தது? நல்லா உபசரித்தார். இதுவே நான் நெகிழ்ந்துட்டேன். ஒரு 40 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தேன். நீங்களும் முதல்வர் ஆகலாம்னு ராக்கி ரங்கராஜன் எழுதின புத்தகத்தை அவருக்கு பரிசாக கொடுத்து பொன்னாடை அணிவித்தேன். அந்த புத்தகத்தில் ஆளப்பிறந்த தலைவனுக்கு ஆட்கொண்ட அண்ணன் அளக்க முடியாத அன்புடன் தரும் பரிசுன்னு சொல்லி அதில் எழுதி கையில் போட்டு கொடுத்தேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார், மனநிறைவாக இருந்தார். நமக்கு ஒரு புதிய சக்தி பிறந்தது மாதிரி அவர் பூரிப்போடு என்னை வழி அனுப்பினார். அவரே வெளியில் வந்தார். சார், இப்போது விஜய் அவர்கள் நார்மலாக வெளியில் மக்களோட மக்களாக மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வைக்கப்படுது. அதாவது எப்படின்னா, வெளியில் வரணும், மக்களை சந்திக்கணும், அந்த பண்ணையார்த்துவமான பாலிடிக்ஸே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி வர முடியாது. ஜெயலலிதா அப்படி வந்தாங்களா? இல்லை, வந்தாங்களான்னா ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தாங்களே. இல்லை, ஜெயலலிதாவும் வரல. எம்ஜிஆர் கூட வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபேம் இருக்குல்ல, அது இயல்பாகவே அது ஒரு தடையை ஏற்படுத்தும். எப்படி வேணா இருக்கட்டும், அது சரியான அரசியல் போக்கா? இல்லை, அரசியல் போக்குங்கிறது மக்களிடம் செல் என்றாருன்னா மக்களிடம் வர்றாரு. அதனால நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவர் கீழே இறங்கி வர முடியாது. ஏன்? கீழே இறங்கி வரும்போது அவருக்கு பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து தீர வேண்டிய கட்டத்தில் இருக்கார். இப்போ காவல்துறையினர்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல? எனக்கு கொடுத்ததில் ஒன்றும் திருப்தி இல்லையே.
ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லைன்னா கரூரில் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்காது. அதை பத்தி ஏதாவது பேசினாரா? அதை பற்றி பேசலை. அது சிபிஐ என்கொயரியில் இருக்குது. அது நானும் பேச விரும்பலை, அவரும் பேசலை. இப்போ காவல்துறையினர் அவருக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆளும் கட்சியினர் வேற ஒருத்தர் இருக்கிறதுனால. ஆமாம். இப்போ பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருமா? அப்படி வருமே. உங்களுக்கு வந்தா மாதிரி. ஆமாம். உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன வந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? என்ன, குளித்தலையில் மேடை ஏறி தாக்குனாங்க. எந்த கட்சியினர்? திராவிட முன்னேற்ற கழகம் தான். யார், எந்த நபர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மாணிக்கம்னு சொல்லி. என் மேலே விழுந்த அடித்த தடியை தன்னுடைய தாங்கிக்கிட்டார் பரணி மணின்னு என் நண்பன். அவர் 6 மாதம் கங்கா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருந்தார். என் தலையில் அடிக்க வந்த அடியை உங்களை மாதிரி ஒரு தம்பி பாலமுருகன் அவன் தாங்கிக்கிட்டான். தப்பித்ததே தம்பரான் புண்ணியங்கிற அளவுக்கு அன்னைக்கு நிலைமை மோசமாச்சு. அதே மாதிரி குளித்தலையில், தாம்பரத்தில் ரயில் ஏறும் பொழுது இரவு, பொளிச்சலூரில், தாராபுரத்துக்கு பக்கத்தில் மூலனூரில் இப்படியெல்லாம் நடந்திருக்கு தம்பி. அதனால் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய தலைவர் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவரது கடமையும் கூட. வேற அந்த ஒரு சம்பவம் தானா? யாருக்கு? உங்களுக்கு. அதான் சொல்லி இவ்வளவு ஊர் சொன்னேன்ல. இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது, அது ஊடக வாயிலாக நான் அறிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு உண்டான ரப்பர் தோட்டத்தில் ஒரு கடன் இருந்தது, அதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதிமுகவில் போய் சேர்ந்தீங்க. இப்போது ஒரு 2 கோடி ரூபாய் நீங்கள் தாவைக்காவில் கேட்டீங்க, அதில் ஒரு 50 லட்ச ரூபாய் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்ததுனால நீங்கள் தாவைக்காவில் போய் சேர்ந்ததா ஊடகத்தில் ஒரு செய்தி வந்து கேள்விப்பட முடிஞ்சது. எந்த ஊடகம்? ஊடகத்தினுடைய பேரை நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்? ஊடகத்தில் ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் கேட்குற மனநிலையில் நான் எல்லாம் கேட்க மாட்டேன். ஒன்றும் புரிஞ்சுக்கிடுங்க, நான் 100% சுயமரியாதைக்காரன். என்னுடைய சுயமரியாதை இழந்து அப்படியெல்லாம் நான் போய் நிற்க மாட்டேன். கடன் இருக்குங்கிறது எப்போதும் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போதும் கடன் என்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் அதுக்காக என் சுயமரியாதை இழக்க மாட்டேன். அப்போ அந்த 2 கோடி ரூபாய் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்டால் எனக்கு நான் ஸ்பாயில் ஆகிடுவேன். அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். நான் பணம் கொடுக்கறதுனால தான் கட்சியிலே போய் ஜாயின்ட் ஆகிறாரு அப்படிங்கிற இல்லை. அப்படியெல்லாம் இந்த ஈனத்தனமான பிரச்சாரம் செய்கிற இருட்டில் பிறந்த பயல்களுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வார்த்தை என்ன சார்? இருட்டில் பிறந்த பயல்கள். இப்போ தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிளான் என்ன சார்? பிரச்சாரம். ஐப்பசி மாதத்தை அட்டை மழை மாதிரி கொட்டுவேன். கார்த்திகை மாதமே வந்தாச்சு. ஆமாம். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேம்பெயின் செக்ரட்டரியாக வந்து நியமிச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்போது தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தலில் வைகோ கிட்ட நேரடியாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, இந்த தேர்தலில் நான் எத்தனை சீட்டு ஜெயிப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு 1 சீட்டு கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வைகோ அவர்கள்ட்ட நேரடியாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ விஜய் அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஆட்சியை கைப்பற்றுகிற அளவுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வைகோ அவர்கள்ட்ட அப்படி சொன்னீங்கல்ல, அது எந்த தேர்தல் சார்? 1990 நாடாளுமன்ற தேர்தலில் வைகோ தோத்தாரதில்லை. இப்போ விஜய் அவர்களுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு. ஆமாம். இன்னைக்கு தினமலரில் ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. 70 தொகுதி தாவேக்கா, 85 தொகுதி திமுக, 28 தொகுதி அதிமுக, 38 தொகுதி இழுபறி. கடைசியில் இந்த 38 தொகுதி தாவேக்காவுக்கு சாதகம் மாறும்னு போட்டிருக்காங்க. இதே எவ்வளோ பெரிய வெற்றி இப்படி கணிக்கிற அளவுக்கு. இப்போ ரீசெண்டாக பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ் நிர்வாகி, அவர் தாவேக்காவில் இணைய போகிறதா ஒரு செய்தி வளம் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை, அவர் நேற்றைக்கு வந்து சந்திச்சார். நீங்கள் பார்த்தீங்களா? அவரை பார்க்கல. எனக்கு முன்னாடி அவர் தான் சந்திச்சுட்டு இருந்தார். அப்படிங்களா? அவர் தமிழ்நாட்டிலே இருக்கார். இல்லை, டெல்லி அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். ஆமாம், தெரியல. ராகுல் காந்தி சொல்லிவிட்டு இந்த சந்திச்சதா பேசிக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கப்பா அவருக்கும். ஏன்னா அவர் மயிலாடுதுறை எம்பி போன முறை 2024 அந்த மாதிரி சீட்டு கேட்டாங்க, பட் கிடைக்கல. பட் இப்போது தாவேக்கா பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரியல. அது உங்களுக்கு ஏதாவது சீட்டுகள் அந்த மாதிரி வாய்ப்பு? நான் சீட்டு, சேரு, மேசை, சோபா அதெல்லாம் நமக்கு வேணாம். நம்மளாம் பேச்சு தான். ஆமாம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிடா.